தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். டெல்லியில் பொங்கல் விழா கொண்டாடிய பிரதமர் மோடி, தீபம் ஏற்றியும் காளைகளுக்கு உணவு கொடுத்தும் உற்சாகம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. எடப்பாடி பழனிசாமி, ராமதாஸ், வைகோ உள்ளிட்டோரும் வாழ்த்து அறிக்கை. தமிழர் திருநாளில் தமிழகம் தலைநிமிர உறுதியேற்போம் என்று நடிகர் விஜய் பொங்கல் வாழ்த்து. உண்மையான சமூக நீதி, சமத்துவம், பெண்கள் பாதுகாப்பு நிலை பெற 2025ஆம் ஆண்டில் தை திருநாளில் பொங்கட்டும் வெற்றி பொங்கல் என்று பதிவு. தமிழகம் முழுவதும் தை திருநாளான பொங்கல் பண்டிகை நாளை கோலாகல கொண்டாட்டம். செங்கரும்பு, பானை உள்ளிட்ட பொங்கல் பொருட்கள் வாங்க கடை வீதிகளில் அலைமோதிய மக்கள் கூட்டம். சென்னை கோயம்பேட்டில் அமைக்கப்பட்டுள்ள பொங்கல் சிறப்பு சந்தை. செங்கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட பொங்கல் பொருட்களை வாங்க சிறு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வம். கோவை, தாராபுரம், கோயில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் களை கட்டிய பொங்கல் விழா. ராமநாதபுரம், திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் தூய்மை பணியாளர்கள் பங்கேற்பு. தஞ்சை நாஞ்சிக்கோட்டையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கும்மி ஆட்டம் ஆடி மகிழ்ந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். மதுரை விமான நிலைய பொங்கல் விழாவில் கரகாட்ட கலைஞர்களுடன் நடனமாடி மகிழ்ந்த வெளிநாட்டினர். பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு திருநெல்வேலி எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் அலைமோதிய மக்கள் கூட்டம். சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் இருந்து திருநெல்வேலிக்கு வருகை தந்த மக்களால் கூட்ட நெரிசல். ஒடிஷா மாநிலம் பூரி கடற்கரையில் மகர சங்கராந்தியையொட்டி உருவாக்கப்பட்ட மணல் சிற்பம். சுதர்சன் பட்நாயக் கைவண்ணத்தில் பார்வையாளர்களை கவர்ந்த பொங்கல் படைப்பு. பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். 100 நாள் வேலையில் ஈடுபடும் கிராமப்புற மக்களுக்கு ஊதியம் வழங்க நிலுவை நிதியை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். வழக்கமாக சனிக்கிழமைகளில் செயல்படும் 100 சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு வரும் 18ஆம் தேதி விடுமுறை அறிவிப்பு. சுபமுகூர்த்த தினமான 20ஆம் தேதி அதிகபட்சமாக 100 முன்பதிவு டோக்கன்கள் வழங்க அறிவுறுத்தல். ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல், மகர சங்கராந்தி பண்டிகையையொட்டி யுஜிசி நெட் தேர்வு ஒத்திவைப்பு. புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக பொதுமக்கள் 15 நாட்களில் தங்களின் கருத்துக்களை தெரிவிக்கலாம். சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி எம் சத்யநாராயணன் தலைமையிலான ஒரு நபர் குழு அறிவிப்பு. மதுரை அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதை முன்னிட்டு முன்னேற்பாடு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியது. முதல் 2 பரிசுகள் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு வந்ததைக் கண்டு பிரெஞ்சு நாட்டினர் உற்சாகம்.
அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் முதலிடம் பிடிக்கும் மாடுபிடி வீரருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சார்பில் கார் பரிசு. சிறந்த காளையின் உரிமையாளருக்கு முதல் முறையாக டிராக்டர் பரிசாக வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கான வாடிவாசலை அரிவாளால் வெட்டி சேதப்படுத்திய நடிகர் வேல ராமமூர்த்தியின் மனைவி. வீட்டு வாசல் முன்பு வாடிவாசல் அமைக்கப்பட்டதால் ஆவேசம். உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பு. ஜல்லிக்கட்டு வாடிவாசல் முன்பு ஏராளமானோர் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் குளறுபடிகள் ஏற்பட்டால் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும். தடியடி நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் அறிவுறுத்தல். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை. நீலகிரி மாவட்டம் உதகையில் விமர்சையாக நடைபெற்ற ஆருத்ரா தரிசன தேரோட்டம். பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடியபடி தேரை வடம் பிடித்து இழுத்த தோடர் சமூக மக்கள். சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆருத்ரா தரிசன விழாவில் சிவகாம சுந்தரி சமேதராக அருள்பாலித்த நடராஜர். ஆயிரங்கால் மண்டபத்தில் இருந்து நடனமாடியபடி வந்தவரை தரிசனம் செய்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற முதல் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. ஆட்டம் போட்டு வைப் செய்த இளைஞர்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 3186 காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்களுக்கு பதக்கங்கள் அறிவிப்பு. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் 120 அலுவலர்களுக்கு தமிழக முதலமைச்சரின் சிறப்பு பணி பதக்கங்கள் அறிவிப்பு. சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை பெண்கள் வார்டில் புகுந்து பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. மதுபோதையில் அத்துமீறிய ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ்குமாரை கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது துளியும் இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சேலம் தலைவாசல் கூட்ரோடு பகுதியில் கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையம் தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட மகேந்திரா மின்சார SUV வாகனங்களின் சோதனை ஓட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காரில் அமர்ந்து அதன் சிறப்பு அம்சங்கள் குறித்து அமைச்சர் TRB ராஜாவிடம் கேட்டறிந்தார். தமிழ்நாட்டில் தொழில் முதலீடு செய்ய வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆர்வம் காட்டுகின்றன. திறமை மிகு தொழிலாளர்கள் அதிக அளவில் தமிழ்நாட்டில் உள்ளதாக அமைச்சர் TRB ராஜா பேட்டி. மாநிலமாக இருந்து பல்வேறு துறைகளிலும் கல்வியிலும் சரி இப்படி பல துறைகளிலும் நம்பர் 1 மாநிலமாக நம்பர் 1 முதலமைச்சராக மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் இன்று திகழ்கிறார். நீண்ட நெடிய காலமாக நம்ம ஆட்டோமொபைல் செக்டர்ல வம்பு பண்ண வேண்டும் என்ற ஆணவத்தோடும் திமிரோடும் ஆளுநர் RN ரவி செயல்படுகிறார். சென்னையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. மாற்றுவதற்கு வாய்ப்பில்லை.
ஏதாவது வம்பு பண்ணணும் என்று நினைக்கிறார். வம்பு பண்ணணும், ஆணவம், திமிரு, இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட காட்டணும்னு ஆளுநர் நினைக்கிறார். ஆகையால் இது எடுபடாது. தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட சுயேட்சை வேட்பாளர்கள் 9 பேர் மனு தாக்கல். முதல் நாளில் 3 பேர் தாக்கல் செய்த நிலையில் இன்று 6 சுயேட்சைகள் மனு தாக்கல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிறையில் உள்ள நாகேந்திரனுக்கு தொடர்புடைய 8 இடங்களில் போலீசார் தீவிர சோதனை. நாகேந்திரனின் சகோதரிகள் வீடு, வழக்கறிஞர் வீடு உள்ளிட்ட இடங்களில் திடீர் ரெய்டு. சென்னையில் ஆட்டோ டிரைவர் கொலை வழக்கில் 7 பேரை விடுதலை செய்த சென்னை அமர்வு நீதிமன்றத்தின் தீர்ப்பு ரத்து. 7 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்த கொல்கத்தா. சென்னை 31வது இடம் பிடித்ததாக டாம் என்ற தனியார் நிறுவனம் தகவல். பொங்கல் பண்டிகை நாட்களில் தேர்வுகள் நடக்காது என்று கேந்திரிய வித்யாலயா அறிவிப்பு. தமிழகத்தில் எதிர்ப்பு எழுந்த நிலையில் நடவடிக்கை. டிகோ கார்சியா தீவு அருகே கன்னியாகுமரி மீனவர்கள் 15 பேரை கைது செய்தது பிரிட்டிஷ் கடற்படை. மீனவர்கள் கைது குறித்து மாவட்ட அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். அலகு குத்தியும் காவடி எடுத்தும் பால்குடம் சுமந்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன். துபாயில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் 3வது இடத்தை பிடித்துள்ள நடிகர் அஜித் குமாருக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. மேலும் பல வெற்றிகளை குவித்து நம் மாநிலத்திற்கும் மென்மேலும் பெருமை சேர்க்க வாழ்த்துவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. இனி தன்னை ஜெயம் ரவி என்று அழைக்க வேண்டாம், ரவி என்று அழையுங்கள். காதலிக்க நேரமில்லை படம் நாளை வெளியாக உள்ள நிலையில் நடிகர் ரவி அறிக்கை. வெற்றிமாறன் இயக்கும் புதிய திரைப்படத்தில் தனுஷ் நடிக்க உள்ளதாக பட நிறுவனம் அறிவிப்பு. ஜூனியர் NTR முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக தகவல். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உணவக கட்டிடத்தை இடித்ததாக தொடரப்பட்ட வழக்கு. தெலுங்கு நடிகர்கள் வெங்கடேஷ், ராணா டகுபதி ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு. தை திருநாளான நாளை தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் நாளை மறுநாள் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். ஸ்ரீநகர் சோனாமார்க் இடையே அனைத்து வானிலைகளிலும் செல்லும் வகையில் சுரங்கம் அமைப்பு. Z வடிவிலான சுரங்கப்பாதையை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோனாமார்க் சுரங்க தொழிலாளர்களின் பணி பெருமைக்குரியது. தொழிலாளர்கள் உடனான கலந்துரையாடல் புகைப்படங்களை வெளியிட்டு பிரதமர் மோடி நெகிழ்ச்சி. டெல்லியில் வாக்காளர் பட்டியலில் போலி வாக்காளர்கள் யாரும் சேர்க்கப்படவில்லை என்று தேர்தல் ஆணையம் உறுதி. தேர்தல் அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் தகவல். மகா கும்பமேளா இந்தியாவின் காலத்தால் அழியாத ஆன்மீக பாரம்பரியத்தை உள்ளடக்கியது. நம்பிக்கை, பக்தி, கலாச்சாரத்தின் புனித சங்கமம் என்று பிரதமர் மோடி வாழ்த்து.
45 நாட்கள் நடைபெறும் மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் தொடங்கியது. நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான சாமியார்கள் குவிந்தனர். வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி உள்ளிட்ட 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் தென்படும் அரிய வானியல் நிகழ்வு வரும் 21ஆம் தேதி முதல் தொடர்ந்து 4 வாரங்களுக்கு பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வாளர்கள் தகவல். கேரளாவில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தந்தையும் உடந்தை என அதிர்ச்சி தகவல். இதுவரை 39 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவில் சரிவு. முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு 86 ரூபாய் 21 காசுகளாக சரிந்தது. ஜப்பான் நாட்டின் கைஷு நகரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.9 பதிவான நடுக்கம் காரணமாக தென்மேற்கு கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை. ஜப்பான் நாட்டில் ஐஸ் பாத் எடுத்து வழிபட்ட மக்கள். பனிக்காலம் தொடங்கியுள்ளதை குறிக்கும் வகையில் வினோத நிகழ்ச்சி. பாகிஸ்தானின் குவெட்டா நகரில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் வாயு வெடிப்பில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக அதிகரிப்பு. 4000 அடி ஆழத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரம். பிப்ரவரி மாதத்தில் தொடங்கவுள்ள சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான ஆஸ்திரேலிய அணி அறிவிப்பு. பேட் கமின்ஸ் தலைமையிலான 15 பேர் கொண்ட வீரர்களின் பட்டியலை வெளியிட்டது அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம்.